அப்போ நான் உங்களை பார்த்து ஒரு விஷயம் கேட்குறேன். என்னன்னா? இப்போ வலிக்குதா? புரியல. இல்ல ஊசி குத்துனது வலிக்குதான்னு கேட்டேன். பாத்தீங்களா, உங்களுக்கு வலியே தெரியலல்ல. இதுக்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்களே. நீங்க என் கூட இருந்தா எந்த வலியும் எனக்கு தெரியாது மாமா. பரவாயில்லையே, நீங்க சொன்னதும் அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சார், உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. சிஸ்டர், சொல்லுங்க. யாராவது வேலை செய்யறவங்க இருந்தா அனுப்ப முடியுமா? இந்நேரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே. ஏன், எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, தலை கொஞ்சம் வாரி விடணும். தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. ஓ, நான் வேணா காலையில அனுப்பி வைக்கட்டுமா? மீரா, இப்ப என்ன, உங்களுக்கு தலை வாரணும் அவ்வளவுதானே? ம். விடுங்க, நான் உங்களுக்கு தலைவாரி விடுறேன். அதான் சாரே பண்றேன்னு சொல்லிட்டாரே. சீப் எங்க இருக்கு? சார், பேஷண்ட்டுக்கு தேவையானது எல்லாம் அந்த கபோர்ட்லயே இருக்கு, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சிஸ்டர். மீரா, நான் உங்களுக்கு தலைவாரி விடலாம்ல? இது என்ன மாமா கேள்வி? உங்களுக்கு இல்லாத உரிமையா? என்ன மீரா, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாரி விடுங்க. மீரா, ம்? பாருங்க. இல்ல மீரா, எனக்கு சரியா பின்ன தெரியல. நான் உங்களுக்கு உங்க ஸ்டைலே லூசாரா வச்சிரவா? பாருங்க, நல்லா இருக்கா? சாரி மீரா, என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. நீங்க ஏற்கனவே என்கிட்ட சாரி சொல்லிட்டீங்க சார். எத்தனை தடவை சொன்னாலும் ஈடாகாது மீரா. ஏன்னா நீங்க செஞ்சது அவ்வளவு பெரிய காரியம். இதுல என்ன இருக்கு சார்? நான் தான் அப்பவே சொன்னல, உங்களை பாதுகாக்கிறது என்னோட கடமை. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க இப்படி படுத்திருக்கிறத பார்க்கும்போது என் மனசு கேட்க மாட்டேங்குது. வருத்தப்படாதீங்க சார், எனக்கு சீக்கிரமாவே சரியாயிடும். என்னம்மா, சாப்பிட்டீங்களா? மாத்திரை போடலாமா? இல்ல, இன்னும் சாப்பிடல. நோ நோ, அப்படியெல்லாம் இருக்க கூடாது.
நல்லா சாப்பிட்டு டைமுக்கு மாத்திரை போட்டாதான் சீக்கிரமா குணமாகும். ஏன் உங்களுக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசை இல்லையா? இல்ல இப்படியே மாமா கூடயே இருந்தா போதும். சார், பேஷண்ட் ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நாம தான் ஏதாவது சொல்லி அவங்கள சாப்பிட வைக்கணும். ம் அவங்க உடல்நிலை சரியானாதான் அவங்க மனநிலையும் சரியாகும். முதல்ல சாப்பிட வைங்க சார். என்னங்க சார், சாப்பிட்டதும் சொல்லுங்க, நான் வந்து மாத்திரை கொடுக்குறேன். ஓகே சிஸ்டர். மீரா, நீங்க சாப்பிடுங்க. ம் மீரா, உடம்பு சரியில்லாத நேரத்துல வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. இல்ல சார், நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்களே சாப்பிடுறீங்களா? எப்படி சாப்பிடுவீங்க? அதான் 2 கையிலயும் அடிபட்டு இருக்குல்ல. இந்த பாருங்க மீரா, யாராவது ஏதாவது நினைப்பாங்களோன்னு யோசிக்காதீங்க. இந்த உலகத்துல இருக்கிறவங்க பிடிச்சிருந்தா நல்ல விதமா பேசுவாங்க, பிடிக்கலனா தப்பா பேசுவாங்க, அவ்வளவுதான். எனக்கு எதுவும் இதுல தப்பா தெரியல. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் ஊட்டி விடுறேன், நீங்க சாப்பிடுங்க. ம் சாப்பிடுங்க மீரா. சாப்பிடுங்க மீரா. இந்தா. என்னாச்சு மீரா? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, காரம் அதிகமா இருக்கா? காரெல்லாம் அதிகமா இல்ல மாமா. உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் அதிகமாயிடுச்சு. ம் இந்த ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. ம் இந்தாங்க, சாப்பிடுங்க. என்ன சிஸ்டர், இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னும் மீரா சாப்பிட்டே முடிக்கலையே. சார், எனக்கு டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் டேப்லெட் எடுத்து வச்சுட்டு போறேன். அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே டேப்லெட்டை கொடுத்துருங்க. ஆ, சரிங்க சிஸ்டர். இந்தாங்க. மீரா, என்னாச்சு? மீரா, பாத்து பாத்து, மெதுவா மெதுவா. பாருங்க, மறுபடியும் இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க, தண்ணி குடிங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்க. இந்தாங்க சார், இதுல ஒரு டேப்லெட், இதுல ஒரு டேப்லெட். ஓகே சிஸ்டர். ம் ஆ
எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். மீராங்கிற ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க எந்த வார்டுன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். மார்ச்சரி பக்கத்துல ஜெனரல் வார்டு இருக்கு, அங்கதான் இருக்காங்க, போய் பாருங்க. தேங்க்யூ. ஓகே. சரி நீங்க சாப்பிட்டுருங்க. ம் இந்தாங்க. ஏன்பா இந்த மார்ச்சுவரி எங்க அதோ பாரு? அங்க இருக்கு. அங்க இருக்கா? ஐயோ சுபத்ரா, அவ மார்ச்சுவரிக்கு பக்கத்திலே போயிட்டா. இனி மார்ச்சுவரிக்கு போறதுதான் பாக்கி. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுபத்ரா. அப்பா. அம்மா, இப்போ உள்ள போக போறோம். மூஞ்ச கொஞ்சம் சோகமா வச்சுக்கோ. சரிம்மா. ஐயோ இந்தாங்க. இல்ல போதும். ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நல்லா சாப்பிட்டாதான் மாத்திரை போடுறதுக்கு சரியா இருக்கும். இல்லைன்னா வயிறு புண்ணாயிடுங்க. எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் தான். காட்டுங்க காட்டுங்க காட்டுங்க. என்னையும் என் மாமாவையும் வேவு பார்க்க வந்திருக்கீங்களா? என் மாமா எனக்கு ஊட்டி விடுறத பார்த்து உங்களுக்கு கடுப்பா இருக்குமே. இருங்க, இன்னும் உங்களை கடுப்பேத்துறேன். ஐயோ மீரா, என்னாச்சு? ஐயோ பார்த்து சாப்பிடக்கூடாதா? பாருங்க மறுபடியும் மறுபடியும் குறையிட்டே இருக்கு. ஐயோ என்ன நீங்க? என்ன தண்ணி குடிங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்க. இப்படிலாம் பண்ணானே படுவாவி பையன். ஓகே போ. வாயெல்லாம் வேற தொடச்சு விடுற பாத்தியாம இந்த கொடுமைய. எனக்காக என் மாமா எவ்வளவு செய்யறாரு பாத்தீங்களா? மேடம், சிவா சக்தி மேல ஓவரா பாசமழை பொழியறாரு. இத பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு மேடம். ஆமாமா, நீ ஏதாவது பண்ணுமா. இப்ப பாரு என் பொண்ணு போய் எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போறா பாரு. இருங்க. மா வாங்கம்மா. ஆ, சிவா, என்னப்பா ஆச்சு? மா நீங்க எப்படிமா இங்க? நீ சொல்லலன்னா என்னப்பா? எனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சியா? இங்க பாரு சிவா, என் உடம்பு வேணா வீட்ல இருக்கலாம், ஆனா என்னோட மனசு முழுக்க முழுக்க ஒன்னதான்ப்பா சுத்தி வரும். ஆமா, சுத்தி சுத்தி தானே வந்தாகணும், இல்லைன்னா சொத்து போயிடும்ல. கவுத்திட்டியே சுபத்ரா. கழுவி என்ன சொன்ன? இவ வேற முறைக்கிறா. இந்த சுபத்ரா வேற மாத்தி பேசி மாட்டி விட்டுட்டாளே. மா ஆ? மீராக்கு
என்ன சிவா சொல்ற? யார் அவங்க? வேற யார்? அந்த குணால் தாம்மா. சரி சரி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? ஆஹா, என் பொண்ணு பின்றாளே. இல்லைம்மா, முதல்ல மீராவை காப்பாற்றணும்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் மீராவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டேம்மா. சரி சரி, விடு. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலையே. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா, நீங்க மீராக்கு தாம்மா நன்றி சொல்லணும். இதுக்கு பேரு தான் சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ? என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? மீராக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கம்மா. டேய் சிவா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அவன் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்டா. அவகிட்ட போய் உங்க அம்மா சுபத்ரா எப்படிடா தேங்க்ஸ் சொல்லுவா? அதனால என்ன பாட்டி, இவங்க இல்லைன்னா முதலாளியான நானே இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன். ஐயோ, ஒரே வார்த்தையில வாய் அடிச்சிட்டானே. உங்க பையன் உயிரை காப்பாத்தினதுக்கு நீங்க நன்றி சொன்னதாமா சரியா இருக்கும். இவன் ஒருத்தன் போதும் நம்ம மானத்தை வாங்குறதுக்கு. அம்மா, என்னம்மா பேசாம இருக்கீங்க? ஆ? மீராக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கம்மா. அம்மா, என்னம்மா அப்படியே நிக்கிறீங்க? ஆ? மீராக்கு நன்றி சொல்லுங்கம்மா. ஆ ஆ ஆ. மீரா, தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே ஆண்டி, இது என்னோட கடமை. இட்ஸ் ஓகேவா, இருடி உன்னை வச்சுக்கிறேன். விளங்கிடும். பாத்தீங்களாம்மா மீராவோட பெருந்தன்மைய? ஆமாடி, விட்டா இந்த சிவா பையன் சக்தி புராணத்தையே ஓதிக்கிட்டு இருப்பான். முதல்ல இவனை இங்க இருந்து துரத்துற வழிய பாரு. சிவா, ம்? நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நீ வீட்டுக்கு கிளம்புப்பா. மீராவை காலையில வந்து பாத்துக்கலாம். சக்தி, நீ சிவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க ஆண்டி. ஆ. சிவா, வாங்க போலாம். என்னை விட்டு போயிடாதீங்க மாமா. சிவா, வாங்க போலாம். ஒரு நிமிஷம். அம்மா, நான் வீட்டுக்கு போயிட்டா மீராவை யாருமா பார்த்துப்பாங்க? சரியா போச்சு. அதுக்கு தான் நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க வாங்க போலாம். என்ன சக்தி பேசுற? பாவம் மீரா என்ன காப்பாத்த போய் 2 கையில அடிபட்டு கட்டு போட்டு உக்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எதுனாலும் அவங்களால செஞ்சுக்க முடியாது. யாராவது பக்கத்துல இருந்து அவங்கள பாத்துக்கணும். நர்ஸ் அப்படி கூடவே இருக்க முடியும்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்களாம் அந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்க மாட்டாங்க. அதுக்காக நீ இங்கே இருக்க போறியாடா? பாட்டி, வேற வழி இல்ல பாட்டி. வேணா இப்படி பண்ணலாம், நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க இங்கே இருந்து மீராவை பத்திரமா பாத்துக்கிறீங்களா? நானா இங்கேயா? இந்த ஆஸ்பத்திரியை பார்த்தாலே எனக்கு வாந்தியா வருது. இங்க மனுஷன் இருப்பானா? என்னால முடியாதுப்பா. வேணும்னா உங்க அம்மாவை இருந்து பாத்துக்க சொல்லு. அம்மா, ஐயோ, தப்பா வளரிட்டோமோ? லூசு கிளவி அவங்கள கோத்து விட்டுருச்சு. அம்மா, ஆமாம்மா, பாட்டி சொல்றதுதான் கரெக்ட். நீங்க மீரா கூட இருந்து பாத்துக்கோங்க. இல்ல சிவா, அது சரியா வராது. ஏம்மா? ஆ, ஏன்னா திடீர்னு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. மீராக்கு ஜூஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னால போய் வாங்கிட்டு வர முடியாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன்.
அதுவும் சரிதான். இப்போ என்ன பண்ணலாம்? மீரா கூட ஒரு ஆள் இருக்கணுமே. கடவுளே, மாமா என்னை விட்டு போயிடக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ. இவளா? இந்த டுபாக்கூர் ஏன் இங்க வருது? மீரா, என்னாச்சு மீரா? ஒன்னும் இல்ல, கையில சின்னதா ஒரு காயம். ஏன் மீரா போய் சொல்றீங்க? மீரா பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்காங்க. அதுவும் என்ன காப்பாத்த போய் தான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. டேய் சிவா, அதான் மீராவோட ஃப்ரெண்டு வந்துட்டான்ல, வாங்க, அவ பாத்துக்குவா. வீட்டுக்கு கிளம்பலாம். ஆ ஆ இல்ல பாட்டி, இந்த நிலைமையில மீராவை என்ன சிவா, பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே ஃபீல் பண்ண? அதான் ஆள் வந்துட்டாங்கல்ல, இன்னும் என்னப்பா யோசிக்கிற? வா போலாம்.